இப்போ இங்கே வந்த இடத்துல என்ன கேட்டாங்கன்னா என்கிட்ட டிக்கெட் இருந்தது, ஆனால் கோவிட் பாஸ்ன்னு ஒன்று கேட்டாங்க. கோவிட் பாஸ் என்கிட்ட இல்லை. சரி அப்புறம் இங்கே அங்கே ஒருத்தர் நிற்கிறாருல்ல ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் போட்டு, அவர் தான் அப்புறம் ஹெல்ப் பண்ணார் கோவிட் பாஸுக்கு. அவர் என்னப்போ அங்கே இருந்த ஒருத்தவங்க வந்து இந்த கோவிட் லேட்டரல் டெஸ்ட் எடுக்கிற அந்த கிட்டு கொடுத்தாங்க. சரி நான் அந்த கிட்டை அப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, இதுக்கு மாதிரி எடுத்ததும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்க அந்த ஆரஞ்சு கலர் ஜாக்கெட் போட்டு காட்டினல அவர் தான் ஹெல்ப் பண்ணார் எப்படி எடுக்கிறது என்னன்னு. சரி எடுத்து அப்புறம் கோவிட் பாஸ் வாங்கிட்டு அதான் நடந்து போயிட்டுருக்கோம். கியூவில் நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு எங்கிட்ட எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறோம். ஸோ இதுதான் அது. இடம் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. எல்லாம் டே சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், வேறு லெவலில் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன், வறுத்து தான் வரலாம். 5 ரூபா டிக்கெட்டு பே பண்ணதுக்கு வறுத்து தான் வரலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, சூப்பராக இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வர்றது வறுத்து. ஆனால் வரும்போது கோவிடோட பாஸ் எடுத்துகிட்டு வாங்க, மறந்துடாதீங்க, இல்லாட்டி உள்ளே விட மாட்டாங்க. டேஷ் கார்னா ஓகே, சின்ன வயசில் போனது. நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும் போல். டிக்கெட் எடுத்து தான் போனாலும் நீங்கள் வந்தீங்கன்னா டிக்கெட் தனியாக, இதுக்கு தனியாக மற்றதுக்கு தனியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் டிக்கெட் வந்து தனியாக டேஷ் காரு இங்கே இருக்க மற்ற எல்லா அம்யூஸ்மெண்ட் எப்படி அட்வென்ச்சர் அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டிக்கெட் தனியாக எடுத்துகிட்டு தான் வரணும். அது நீங்கள் ஆன்லைனில் கூட எடுத்துக்கலாம். அப்படி ஆன்லைனில் எடுக்கலை அடுத்த வாட்டி நான் எடுத்துக்கிறேன்னா இங்கே வந்து கூட நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கலாம். People in the bar, it's all right doing the sights and that, but if you've got enjoyed enough people to do the fire, அந்த இடத்த விட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி நடந்து வந்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரைட்ஸ் தான், ஃபுல்லாக அம்யூஸ்மெண்ட் தான். வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குற பாருங்கள், வேறு லெவல் செம்மையாக இருக்குது. வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பக்கா இந்த இடம் ஃபுல்லாக வீடியோ ஓடும் பாருங்கள். நான் வந்து ரைட்ஸ் ரொம்ப போகலை, சொல்லப்போனால் போகவே இல்லை. ஏன்னா வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் நான் போனது வேறு லேட்டு. ஸோ 10க்கு க்ளோஸ்ன்ட்டாங்க. அதனால நான் ரைட்ஸ் பெருசாக ட்ரை பண்ணல. சின்ன சின்ன கேம்ஸ் தான் விளாண்டேன். ஸோ நீங்கள் போனீங்க அங்கே இருக்கீங்கன்னா ரைட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. ஸோ
பார்க்குறக்கே சூப்பராக இருக்குன்றப்ப ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கிவ் அ ட்ரை. இங்கிட்ட எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பலூனில் சுடணும்னு நினைக்கிறேன். நம்ம பலூன் சுட்டா பலூனில் அந்த ஊசி மாதிரி அம்பு மாதிரி விடணும். அது போய் குத்தி உடச்சிச்சின்னா நமக்கு வந்து ப்ரைஸ் தராங்க. அதே வந்து இங்கிட்டுனா அங்கே அவங்க கொடுக்குற ரிங் இருக்குல்ல, கையில் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரிங்கை வந்து நீங்கள் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து அந்த ரிங்கை ஃபுல்லாக போகணும். அந்த ரிங்கை போய் அந்த கீழே அந்த ரவுண்டில் ரெட் கலரில் ஃபுல்லாக உட்காந்துச்சுன்னா நமக்கு வந்து அதில் என்னென்ன ப்ரைஸ் இருக்கோ எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ 2 சைடு 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஆனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கேம்ஸ் தான் ஃபுல்லாக. இங்கிட்ட ஸ்டாலு, ஸோ அங்கே வந்து அங்கே ஒரு கேம் இருக்குது அதே மாதிரி. ஸோ இங்கிட்ட ஒரு கேம் இருக்குது அதே மாதிரி. இது ரிங் போடுறது சுடுறது அந்த மாதிரி. இது வந்து நார்மலாக நம்ம அடித்து அந்த கேனை வந்து அடித்து கீழே தள்ளோம்னா நமக்கு ப்ரைஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக எல்லாமே கேமுக்காக மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் அங்கிட்டு போனோம்னா விளாடுறது அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சைடு வந்து ஃபுல்லாக கேமு. இது பக்கத்து சைடில் தான் வந்து நீங்கள் இப்போ அந்த ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோனால் முடிஞ்ச அளவு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். அண்ட் இப்போ தான் வெளியே வந்து தான் அந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஏன்னா வெளியே வந்து உள்ளே இருந்து நான் வெளியே வந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வந்து சுற்றிட்டு இருந்ததில் உள்ளே நான் எண்டு கொடுக்க மறந்துட்டேன். ஸோ வெளியே வந்துட்டு இப்போ எண்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பராக இருந்தது. வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.